கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லக்கூடிய ஆயுசு நாட்களுக்குரிய காரியங்கள் 120 ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில். சங்கீதம் 90 சொல்லும்போது ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் 80 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுசு நாட்களை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இங்கே தேவன் சொல்லியிருக்கக்கூடிய காரியம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் கர்த்தர் இந்த ஆயுசு நாட்களை பூரணமாய் நாம் கண்டு கழிவுறும்படியான காரியத்தை செய்வார் என்பதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனோடு பல காரியங்கள் போராடினது. ஒரு விசை கரடி அவனோடு போராடினது, ஒரு விசை சிங்கம் அவனோடு போராடினது. அவன் ஒரு யுத்த மனிதனாக இருந்தான். பல யுத்தங்களிலே அவன் கடந்து சென்றான். சவுல் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா அவனை கொன்று போடும்படியாய் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஈட்டியை எடுத்து அவனுக்கு நேராக எரிந்தான்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் போராடி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து நாம் கர்த்தரை சார்ந்திருந்து வாழ்வோம் சொன்னால் எத்தனை விதமான எதிர்ப்புகள், எத்தனை விதமான போராட்டங்கள் நம்முடைய ஆயுசு நாட்களுக்கு விரோதமாய் போராடினாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் குன்றி போக வேண்டும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற காரியத்தின்படி 70 ஆண்டுகள் கட்டாயம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. 80 ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியமாய் வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் 80 ஆண்டுகள் வாழ்வார் சொல்லக்கூடிய காரியம். கர்த்தரோடு கூட இசைந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மோசேயை போல் இருந்தால் 120 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு 70 ஆண்டுகள் என்பதை கர்த்தர் சொல்லி, அந்த 70 ஆண்டுகளை அடைவதற்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய காரியம். எந்த காரியத்தை செய்தாலும் தேவனை நோக்கி பார்த்து இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா என்று சொல்லக்கூடிய காரியத்தை யோசித்து செய்தாலே அது கர்த்தருக்கு பயந்து செல்லக்கூடிய காரியம். அந்த செயல்களினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காத்து நடத்த, தீங்கு அணுகாதபடி நம்மை காத்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். தாவீதை கர்த்தர் எச்சரித்த உடனே அவன் செய்த பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் முறையிட்டு அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் அவன் மன்றாடின காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து விட்டோம் என்பதை அறிந்து பின்பும் துணிகரமாய் தொடர்ந்து அப்படியே வாழ்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தா அது தேவனுக்கு பயப்படக்கூடிய காரியம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தில் மன்னிப்பை கட்டளையிட்டு தேவனுக்கு பயப்படுகிற செயலை பார்த்து ஆயுசு நாட்களை பெருக பண்ண உண்மையில தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டானிக் சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அல்ல. கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கும்போது பல விதமான வியாதிகள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆயுசு நாட்களை குறுக பண்ண வேண்டும் என்று சொல்லி, குன்றி போக வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிறோம். எதை எடுத்தாலும் டாக்ஸிக் என்று சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. பலவிதமான வியாதியின் தன்மைகள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, எந்த வியாதி போராடினாலும், தாவீதோடு சவுல் போராடினாலும், சிங்கம் போராடினாலும், கரடி போராடினாலும் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஆயுசு நாட்களை அவை குறைத்து விடவில்லை. பூரணமான ஆயுசு வருஷத்துக்குள்ளே அவன் கடந்து சென்று பூரணமான ஆயுசு வருஷங்களை அவன் கண்டான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோமப்பா. அதே போல் எங்களுக்கு
தேவையான காரியம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம். இந்த பயத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கும்போது கர்த்தாவே, எப்படி தாவீது பூரண ஆயுசுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கபடி பூரண ஆயுசின் வருஷங்களை காணும்படியாக செய்கிற தேவன் அப்படியா என்னுடைய பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்கள் தேவனாக இருப்பதனாலே எங்கள் வாழ்க்கையில் தாவீதின் தேவன் எங்கள் தேவன், தாவீதினுடைய வாழ்க்கையில் பூரண ஆயுசு வருஷங்களை காணச் செய்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறேன். அப்படியே என்னுடைய பிள்ளைகளாக எங்களை செய்த ஆசீர்வதித்தர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்தான். காட் பிளஸ் யூ.